ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய கார்டனில் பார்ட் 3ங்க. இது காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிறது. இதை வந்து நிறைய பேர் இந்த செடியை மஞ்சள் கலர் பூ விற்றுருக்குங்கள, இதை நிறைய கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறாங்க. கரிசலாங்கண்ணி கிடையாது, இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடையாது. இது ஒரு அழகு தாவரம் தான். இந்த குட்டியாக இருக்கிற மரம் வந்து ஒரு பூ மரம். அது இப்போ குட்டியாகவே இருக்குது, 3 வருஷம் ஆச்சு. இது வந்து தங்க அரளி. அது மகிழம்பூ மரம். அந்த குட்டியாக காமிச்சது வந்து அது ரொம்ப பெருசாக வராது, ஓரளவுக்கு குடம் மாதிரி நல்லா வளரும். இது இப்போ இந்த தங்கர்லி தான் வேகமாக வளர்ந்து வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பச்சலை வச்சுருக்கேன். இந்த பச்சலைக்கிட்டே வாகை தானாக வருது. அதுக்கிட்டே இது வந்து ஃபாரஸ்ட் கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை வந்து மலைகளில் ரோஸ் வுட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது கிடையாது, ஃபாரஸ்ட் கோஸ்ட்டு. இந்த செடி 2 வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து பச்சலை நிறைய விதை விழுந்து அருமையாக வரும். இதை வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் சப்ஜா சீடுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அது துளசி, வேறு துளசி. அதே மாதிரி இது சரக்கொன்ற பக்கத்தில் இருக்கிறது. மஞ்சள் கலரில் பூ சரஞ்சரமாக வரும் பாருங்க, அந்த சரக்கொன்ற பூ தான். அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் வளரதான் மாட்டேங்குது வேகமாக. அந்த இடத்துல வெறும் கல்லாக இருக்கனால ஈஸியாக வளரலை. 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அது மாதிரி இது பச்சலை தான். பச்சலை விதை விழுந்து வந்திருக்கு. வாகை தானாக காற்றுக்கு விழுந்து விதை விழுந்து வந்தது. இது வந்து லெகஸ்கோமியா பூ மருதுன்னு சொல்லி தமிழ்லன்னு நினைக்கிறேன். ஒரு பர்பிள் கலரில் பூ வரும். இதுவும் மரமாகும், பெரிய மரமாகும். வெளியில எல்லாம் மரக்கண்டு தான் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து மஞ்சள் கலரில் சூரியகாந்தி பூ மாதிரி மலைகள் எல்லாம் இருக்கும்ல, குச்சி ஒடிச்சு வச்சாலே வந்துடும். பேர் தெரில, நம்ம செம்பருத்திலாம் குச்சி ஒடிச்சு வச்சு வளர்க்குறோம்ல, அது மாதிரி தான். இதை ஒடிச்சு வச்சாலே வளர்ந்துடும். பச்சலை சகலத்துக்கு வளர்ந்துருக்குங்க. எல்லா இடத்துலையும் விதை விழுந்து அழகாக வளர்ந்துடும். இந்த நெட்டுக்கும் வெறும் மரக்கண்டு. அதே மாதிரி அடுத்த அந்த சைட்லேயும் சரக்கொன்றை வச்சுருக்கேன். இந்த சரக்கொன்றை பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக வளர்ந்துருந்தது. இந்த போர் போடும்போது இதை அப்படியே அழிச்சிட்டாங்கங்க. திரும்ப வேர்லேருந்து முட்டி வந்திருக்காங்க. இது பாருங்கள், பக்கத்துலேயே இது வச்சப்போ தான் இதுவும் வச்சேன். இந்த மரம் கொஞ்சம் வேகமாக வளரும். இது வேம்பு, மலை வேம்பு. டேங்கோட உயரத்தில் போய் நிற்கிறா பாருங்க, செம்ம வளர்ச்சி இது. இது வந்து மலைவேம்பு, நல்லா மருத்துவ குணம் உள்ளது. பக்கத்துலேயே வந்து புங்கன் இருக்குது, புங்க மரம் வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் வந்து இந்த கீழே கொடி வந்து மார்னிங் க்ளோரி மாதிரி ஒரு கொடி, அது அழகாக பூத்துக்கிட்டு இருந்தது. அதை சுத்தம் பண்ணும்போது, க்ளீன் பண்ணும்போது எடுத்துட்டாங்க. இது வந்து சொர்க்க மரம், நல்லா நிழல் தரக்கூடிய மரம், பெரிய மரமாக வரக்கூடியது. இலைகள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். சொர்க்க மரம் 2 வருஷம் ஆகுதுங்க வச்சு. இதுக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி இந்த சைடு எப்படி தங்கரளி வச்சுருக்கணும், அதே மாதிரி இங்கிட்டும் அந்த தங்கரளி இருக்குது. அதே மாதிரி அங்கிட்டு மகிழம்பூ வச்சுருக்கேன்னா, இந்த சைடும் மகிழம்பூ வச்சுருப்பேன். இதுலேயே வந்து வேம்பு தானாக முளைச்சி வந்தது தான், நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. இந்த மரக்கண்டு எல்லாமே வெளியில் கொஞ்சம் வச்சுக்கிட்டா நல்லது, வீட்டுக்குள்ளே விட நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த சைடில் வச்சுருக்கேன். இந்த நெட்டுக்கும் ஒரு மரம், இந்த நெட்டுக்கும், அதாவது வர்ற வழியில் நமக்கு வந்து லேண்ட் ஃபுல்லாக இந்த சைடும் இந்த சைடும். இது பார்த்திங்கன்னா இதையும் வெட்டி வெட்டி விட்டுட்டாங்கங்க. இது இந்த மரத்தையும் வளர்க்கவங்களாட்டி ரொம்ப கஷ்டப்படுறேன், மாடு சாப்பிட்ருது. இது வந்து சுண்டைக்காய் செடி பக்கத்துலேயே இருக்குது. இந்த சுண்டைக்காயுமே வெளியில் இருக்குங்கள்ல, அதை எல்லோரும் பறித்தது போக நமக்கு மிச்சம் தான் எடுத்துக்கிறது தான். எத்தனை தரம் இது பண்ணாலும் எடுத்துக்கட்டும், ஆனால் நமக்கும் கொஞ்சம் கூட வைக்க மாட்டாங்கங்க, அதுதான் பெரிய கஷ்டம். இந்த நெல்லி வந்து ஏற்கனவே நான் உள்ள பாட்டில் வளர்ந்தது சிறு நெல்லி. இந்த அரைநெல்லி செடி 2 செடியும் நான் இப்போ வெளியில் எடுத்து வச்சிட்டேன். இது பூசணி கொடி, உள்ளேருந்து அப்படியே காம்பவுண்டில் வெளியில் எடுத்து போட்டுட்டேன், கொடி வெளியில் வளரட்டும் அப்படி சொல்லிட்டு. இங்கே ஒரு நெல்லி வச்சுருக்கேன். இதெல்லாம் தானாக வந்த செடி, அதை எடுத்து வெளியில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த கத்தாழை, இது வந்து நம்ம ஸ்னேக் பிளான்ட் சொல்லுவோம்ல, அதுதான். இதுக்கெல்லாம் பூச்சி வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதிலெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கும். இது நாவல், நாவல் இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலை கண்டுமே வெளியில் ஒன்று வச்சுருக்கேன். இந்த மொட்டையாக ஒடிச்சிட்டாங்கங்க, இப்போ திரும்ப தழைஞ்சி வருது. கொஞ்சம் வளர விட்டு எடுத்தால் பரவாயில்ல, சுத்தமாக ஒடிச்சிட்றாங்க. இந்த முருங்கை வெளியில் வச்சுருக்கேன். இதுவுமே தேவைக்கு டக்குன்னு யாராவது கேட்குறாங்கன்னா அதுலேருந்து ஒடிச்சுக்க சொல்லலாம்ல, அதுக்காக. இங்கே தாங்க உரக்குழி போட்டிருக்கேன். எப்படி பாருங்கள், கிச்சன் வேஸ்ட் ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. பூச்சி பூரா சுற்றுது பாருங்க அதில். இங்கேனே வந்து ஒரு எலுமிச்சங்கண்டு மாதுளங்கண்டு வச்சு விட்ருக்கேன். ஆனால் அது எப்போ பாரு மாடு சாப்பிடுதா என்னன்னு தெரியல, அது வளர்கிறதே இல்லை. இது வந்து நிலவேம்பு மரம்னு சொல்லுவோம், அந்த மரம் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பூ பூக்கிற தாண்டிக்காய் மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரம். இதுவுமே ஈசாவில் வாங்கினது தான். இது ஒரு ஆரஞ்சு கலரில் பூ வரும். இன்னும் பூலாம் வரல, நல்ல மரம் உயரமாக வளர்ந்துருக்கு. இன்னும் 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வருஷம் ஆனால் தானே நல்லா பூக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் வளர்ந்து வருது. இது நாவல் மரம் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலே வந்து காம்பவுண்டை ஒட்டி நான் வந்து இந்த இது கொடுக்காப்புளின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு அதை வெட்டி வெட்டி விட்டு இப்போ தான் தழைஞ்சி வர்றாங்க. பக்கத்துலேயே பச்சலை இருக்குது. இது நமக்கு ரொம்ப தேவையானது. சளி தொல்லை இருக்க குடும்பங்களில் இது ரொம்ப அவசியம். இது முள்ளாக இருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, தூதுவளையை வெளியில் கொஞ்சம் வச்சுட்டேன். உள்ளேயும் இருக்குது, வெளியில் கொஞ்சம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க. இதுதான் காம்பவுண்டுக்கு வெளியே இருக்க என்னோடய செடிகள்.